கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் சங்கீத பகுதியை தியானிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்த அன்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 42வது சங்கீதம். 42வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொன்னார். மான் நீரோடையே வாஞ்சித்து கதறுன்னு சொல்லும்போது, கோடை காலங்களிலே வனாந்தரத்திலே மான்கள் தண்ணீருக்காக எவ்வளவு வாஞ்சித்து அது கிடைக்காமல் தாவித்துக் கொண்டு அநியோகமாக அலைகிறதோ, அதற்கு ஓமையாக ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த தாகத்தையும் வாஞ்சியை குறித்து இந்த பக்தர் பேசுகிறார். அதே போல தேவ பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருடைய வாழ்வில் கூட விதமாய் ஆண்டவர் மேல் ஒரு வாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டிய அவசியமாக இருக்கு. மான் நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல எனக்கு ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறார். ஆரம்ப காலங்களிலே நாம் அநேகர் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போம். ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை, ஆலயத்திலே கடந்து வர வேண்டும் என்கிற வாஞ்சை, வேதங்களை தியானிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, விதமான அநேக வாஞ்சைகளோடு நாம் காணப்படுகிறோம். பிற்காலங்களிலே பார்க்கும்போது அந்த வாஞ்சைகள் குந்தி போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆத்மீக வாழ்விலே கூட அந்த வாஞ்சைகள் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே ஒரு நாள் குந்தி போகாதபடி நம்முடைய வாஞ்சையை பெறுகிறதான ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. அநேக பக்தருடைய வாழ்விலே விதமாய் வாஞ்சை இருந்தது. இந்த ஆத்மா ஆலய பிரகாரங்கள வாஞ்சியும் கவனமாய் இருக்கிற பக்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, யோகி சொல்லும்போது அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களில் சொந்த கண்ணால் ஆண்டவரை நான் பார்ப்பேன். இந்த வாஞ்சினால் என் உள்ளத்தில் சொல்லுவோம் சொல்லி அவர்களுடைய சொல்கிறார். இயேசுவை பார்ப்பேன் என்கிற ஒரு வாஞ்சை அவருடைய வாழ்விலே காணப்படுகிறது. இயேசு சொல்லும்போது சங்கீதத்தில் 91 சங்கீதம் 14 சொல்வது, அதாவது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதத்தில். புரியால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாஞ்சை எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஆண்டவரத்தில் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்முடைய வாழ்விலை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் சில வேளை நாம் எதிர்பார்க்கிற வாஞ்சித்த நல்ல ஒரு மென்மையான நிலைமையில இருக்கும்போது அநேகருக்கு வாஞ்சி பெறுகலாம். ஆனால் பல நாட்களிலே பல சோதனைகள், கஷ்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே கூட வாஞ்சை குந்தி போகிறது. ஏனென்றால் பிரச்சனை எவ்வளவா இருக்கிறது, இதனால்தான் என்னால் நம்ம செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியதான வாஞ்சியற்ற நிலைமைக்குள்ளே மக்கள் மாறுவதற்கு சில பிரதிகூலங்கள் காரணமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிரதிகூலத்தின் மத்தியிலேயும் வாஞ்சை குறையக்கூடாது. அதைத்தான் தியானிக்க போகிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறு சொன்னார். எந்த நிலைமையில் அவருடைய வாழ்வில் இருந்திருக்கிறது, அந்த இடத்திலேயும் அந்த அனுபவத்திலேயும் கூட அவர் வாஞ்சித்து இருக்கிறார்கள் தான் முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக 42ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே அவர் சொல்லும்போது கூட, என் ஆத்மாவே ஏன் கலங்கிறாய், ஏன் நினைப்பில் தேங்குகிறாய், தேவன் நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சொல்ல வேண்டும். அவர் எதிர்பார்த்த ஒரு ரட்சிப்பை அவருடைய வாழ்விலை சொந்தமாக்கி கொள்ள முடியல. ரட்சிப்பு வெளிப்படாமல் இருந்திருக்கிறது. அதனாலே தான் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட எனக்கு வாஞ்சை குறையவே இல்லை. ஐயோ, எனக்கு ஒரு ரட்சிப்பிலேயே, ஒரு மீட்பிலேயே, நான் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதங்களை காண முடியவில்லையே, ஆண்டவரே நான் இவ்வளவு காரியத்திலே இன்னைக்கு இந்த ரட்சிப்பு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், அதனால எனக்கு ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்யவில்லை, இந்த வாஞ்சையை குந்தி போக விடவில்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு வெளிப்படாமல் இருந்தால் வாஞ்சை தேவனிடத்தில் பெருகிக்கொண்டுதான் இருக்கிறது. நம் வாழ்வில் கூட அப்படித்தான் அந்த வாஞ்சை பெருக வேண்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. சங்கீதம் 3:8 ஆண்டவருடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவார் என்று நம்முடைய நம்பிக்கை. 37ஆம் சங்கீதத்திலே சொல்லும் போது 39 நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிச்சயமாய் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்விலே அவர் ரட்சிப்பை தருவார். வாஞ்சை குண்டி போய்விட்டது என்று சொன்னால் எப்படி அந்த ரட்சிப்பை வாழ்விலை சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்றால், இந்த 61ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது கூட, அதாவது தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறார். இன்னும் கூட 62:7 சொல்கிறார், ரட்சிப்பும் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் அந்த ரட்சிப்பை தருவார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆத்ம ரட்சிப்பு கடைசி காலத்தில் வெளிப்பட போகிறது. அந்த ரட்சிப்புக்கும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த பங்குரோராய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் உடைய வாஞ்சை குன்றி போய்விட்டது
என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு நாம் எப்படி பங்காளிகளாய் மாற முடியும்? ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு ரட்சிப்பை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருந்தாலும், உங்கள் சட்டத்திலே இல்லாத ஒரு ஜீவிதத்திலே, உங்களுடைய மாம்ச சுபாவத்திலே பல கிரியைகள் வெளிப்படாமல் இருந்தாலும், பிள்ளையை நிச்சயமாகவே வாஞ்சை குன்றாமல் இருக்கும்போது நிச்சயமாய் அந்த ரட்சிப்பிலே கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையாலே இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆண்டவர்கள் இந்த வாஞ்சையை நீங்கள் பெருக பண்ண செய்ய வேண்டும். அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். அவரோடு உள்ள உறவிலே நீங்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாய் எந்தெந்த காரியத்துக்கான வாஞ்சை எடுக்கிறோமோ நம்முடைய வாஞ்சைக்கும் விருப்பத்திலும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆகையால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு இந்த ரட்சிப்பு தாமதித்தாலும் கூட இல்லாத வெளிப்படாது இருந்தாலும் கூட நான் வாஞ்சையை குறைக்க மாட்டேன். நான் மேல வாஞ்சை இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த மான் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல இருப்பேன் என்று இந்த சங்கீத பக்தர் சொன்னார். நீங்களும் கூட அமிதமாய் சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும், வாஞ்சை பெருக வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது 9ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஒரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், என் கண்மலையாகிய தேவன் நோக்கி ஏன் என்னை மறந்தீர் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் அவருடைய வாழ்வில் அவரை மறந்தது போல் ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் தேவன் மறப்பாரா? தேவன் மறக்க மாட்டார். சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை மறந்து விட்டார் நாம் சொல்லுகிற நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. உண்மையாக நாம் வேதத்திலே பார்க்கும்போது கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறக்கிற தேவன் அல்ல என்பதை குறித்து பார்க்கிறோம். சரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலினை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயால 137ஆம் சங்கீதம் 5 சொல்லும்போது கூட நான் உன்னை மறந்தால் என் வாழ்க்கை இந்த தொழிலை மறப்பதாக என்று சொல்கிறார். ஆகினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. ஆனால் சில வேளை நாம் வாஞ்சை குறைந்து ஒரு காரணம் என்ன? தேவன் என்னை மறந்து விட்டார், இந்த நிலைமையிலே ஆண்டவரை நினைச்சிட்டார், கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி நாம் மனவேதனை அடையும் போது ஒருவேளை அந்த வாஞ்சை பிந்தி போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. சங்கீத பக்தருடைய வாழ்விலே ஒருவேளை அநேகர் கூட அவரை மறந்திருக்கிறார்கள். செத்தவனை போல நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று கூட அவர் சொல்கிறார். பக்தனாகிய யோபு சொல்கிறார், என் சிநேகிதர் கூட என்னை மறந்து விட்டார்னு சொல்கிறார். ஒருவேளை இவ்விதமான சூழ்நிலை உங்கள் வாழ்விலே காணப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. அவரை மறந்து விட்டாலும் நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டு ஒருவேளை நீங்கள் அந்த தேவன் மேலோட வாஞ்சையை, இந்த உற்சாகத்தை விட்டுவிட்டு போயிருப்பீங்கன்னா நிச்சயமாகவே அது தேவன் விரும்பாத ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகையினால தான் இங்கே சொல்கிறாரு, மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல அதுவே நம்மே வாஞ்சிக்கிறேன்னு சொல்கிறாரே. தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை மறந்தது போல் இருக்கலாம், ஆனால் அவர் மறக்கிற தேவன் அல்ல. நேற்று நேரங்களே கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று. ஆம், தேவ பிள்ளைகளே, நம்மேல் ஆண்டவர் எப்பொழுதும் நினைவுள்ள கர்த்தராகத்தான் காணப்படுகிறார். ஆனால் நீங்கள் அதை நினைத்து விசுவாசித்து நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். சமூகத்தை நாடுகளாய் இருக்க வேண்டும். அவன் மேல ஒவ்வொரு கிரியையிலையும் கூட நாம் குறைத்து விடாதபடிக்கு வாஞ்சை இன்னும் அதிகமாய் நாளுக்கு நாள் பெருக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஆகினாலே இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஒரு பிரதிகூலமான நிலைமை என்பதை குறித்து பார்க்கிறோம். வாஞ்சை குறைந்து போன நிலைமையில, அதாவது ஆண்டவர் மறந்தது போல் இருந்த போதும் கூட அந்த வாஞ்சை குறையவில்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கும்போது கூட, அதாவது அந்த 9ஆம் வசனத்துல நான் சத்துருனால் ஒடுக்கப்பட்டு என்று சொல்கிறார். சத்துருடைய நெருக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நிலைமை அவருடைய வாழ்விலே இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே, எனக்கு வாக்குமா நீ மான் வாஞ்சிக்கிறது போல, நீருடைய வாஞ்சிக்கிறது போல நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இந்த பக்தர் தன் வாழ்விலே சொல்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பல நெருக்கத்துக்குள்ளும் ஒடுக்கத்துக்குள்ளும் காணப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மை நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலத்திலே கொண்டு வருகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களை நெருக்கங்களை அவர் மாற்றுவார். அதனால எனக்கு நெருக்கம் வந்திருக்கிறது, எனக்கு போராட்டம் வந்திருக்கிறது, சத்துரியனை ஒவ்வொரு நாள் ஒடுக்கி துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார், நான் தேவன் மேல வாஞ்சை வைத்து முன்னேற எனக்கு இப்படித்தான் வருவதை நினைக்கிறீர்களா? அப்படி நினைக்க கூடாது. நிச்சயமாகவே ஆண்டவர் சகல நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் நோக்கி நாம் கூப்பிடும் போது அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. ஆகையினால தான் சங்கீதக்காரர் 18ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டு கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கத்திலிருந்து கூப்பிடுற பிள்ளைகளின் சத்தத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்கிற தேவன். அந்த சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்வில் உங்களுடைய சத்தத்துக்கு அவர் பதில் தருவார். நிச்சயமாய் உங்களுடைய வாஞ்சை குறுகி போய் விடக்கூடாது. இன்னும் வாஞ்சி பெருக வேண்டும்.
நெருக்கம் எவ்வளவுதான் ஒடுக்கம் வந்தால் நாம் ஒடுங்கி போய் சொல்லக்கூடாது. நிச்சயமாய் அநேக பக்தருடைய வாழ்க்கை ஒடுக்கம் நெருக்கம் வந்தது. அவர் சொல்கிறார், நாம் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டோம், நாம் ஒடுங்கி போதலே சொல்கிறார். மனிதர்கள் ஒடுக்கலாம், பிசாசு ஒடுக்கலாம், யாரை ஒடுக்கலாம், பிரச்சனைகள் ஒடுக்கிக் கொண்டிருக்கலாம், நெருக்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் பேரில் வாஞ்சையை குறைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. என்றால் நீ நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டாய், நான் உனக்கு முகத்துரு அருளினேன் என்பதை குறித்து சொல்கிறார். அவர் நெருக்கத்தில் இந்த பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்வில் கூட கர்த்தர் உங்களையும் கூட அமிதமாய் விசாலத்திலே கொண்டு வருவார். உங்களுடைய நெருக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த நெருக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஆகையினால தான் இந்த வாஞ்சை நம்மளுக்கு குறைந்துவிடவே கூடாது. நான் மான் நீரோட வாஞ்சிக்கிறது போல வாஞ்சித்து என காத்து மாணவர்களுக்கு கதறுகள் சொன்னாரே, இந்த பிரதிபலத்தின் மத்தியிலே கூட அவருக்கு ஒரு வாஞ்சி இருக்கிறது. தேவப்பிள்ளையே, உங்களுக்கு கூட அந்த வாஞ்சி இருக்கிறதா? இனி 4வதாய் பார்க்கும்போது கூட அவர் சொல்கிறார், 7ஆம் வசனத்தில் சொல்லும்போது கூட, உமது மதங்களின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது என்று சொன்னார். பாருங்கள், அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது, அவர் மேல புரண்டு போகிறதா? அப்படின்னா இவ்வளவு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலைமை. இந்த நாட்களில் பலவிதமான அலைகள், கொந்தளிப்புகள் உங்கள் மேல புரண்டு போய் கொண்டிருக்கிறதா? இந்த அலையை விதவாய்க்குள் இழுத்து கொண்டு போய்விடுமா? இல்லாவிட இந்த கடலுக்குள்ளே மூழ்கடித்து விடுமா? இந்த அலையில் நான் எப்படி தப்பி நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுல பலவிதமான போராட்டமான அலைகள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை எல்லா அலைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குறுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவர் ஒருவேளை அலைகளை வரப்பண்ணினாலும் அந்த அலைகளை அமரப்பண்ணவும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனை அறியாமல் எந்த ஒரு அலைகளோ எந்த ஒரு போராட்டங்களோ தேவ பிள்ளைகளை மனதிலே நெருங்க முடியாது. பலவிதமான அலைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா தேவ பிள்ளைகளே? ஆம், இந்த நாட்களிலே அந்த அலைகளை எல்லாவற்றையும் ஓய பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். வேதம் சொல்கிறது 107ஆம் சங்கீதத்திலே அதன் அலைகள் அடங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொந்தளிப்புகளை அமர்த்தும் போது, அலைகளை அமர்த்தும் போது அது அடங்கியே தீரும். ஆமென். ஆகையினாலே தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் உங்கள் வாழ்விலே சம்பவிக்கவே முடியாது. எந்த ஒரு போராட்டம் வந்திருந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்களை பற்றிக்கொள்ள முடியவே முடியாது. ஆகையினாலே நம்முடைய ஆண்டவர் கடல் மேல் நடந்தவர், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன மாத்திரத்திலே கொந்தளிப்பு அமர்ந்தது, இறைச்சல் அமர்ந்தது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஜனங்களுடைய அமளியை அவர் அமர்த்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுக்குள்ளே சத்துரு எழுப்பி உங்களை நாட்களிலே பல விதமாக அலைகளை எழுப்பி கொந்தளிப்புகளில் வந்து தந்து உங்களை போராடி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, ஆனால் கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து அலைகளையும் அவர் கொந்தளிப்புகளில் மாற்றி போடுவார். ஆமென். அதைத்தான் அவர் இங்கே சொல்கிறார். அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயிருந்தாலும் ஆண்டவரே, எனக்கு வாஞ்ச உங்களுக்கு விலகவே இல்லை, குறையவே இல்லை, நான் இன்னும் ஆண்டவர் இல்லை, நான் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தது மாதிரி இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரதிபலத்தின் மத்தியிலே உங்களுடைய வாஞ்சி இருக்கிறதா? இல்லாவிட அந்த வாஞ்சி அற்றுப்போன நிலைமையிலே நீங்கள் இன்னைக்கு காணப்படுகிறீர்களா? தேவ சமூகத்தில் உணர்வோ பிரதிபலமான காரியம் என்ன? அவர் எதிர்பார்த்தபடி ஒரு ஆத்மீக விடுதலை, ஒரு மீட்பு, ரட்சிப்பு வராமல் இருந்தபோது கூட எனக்கு ஆத்மாவும் வாஞ்சித்து கதறுன்னு சொன்னார். இரண்டாவதாக, தேவனின் வாழ்விலே ஒவ்வொரு காரியத்திலும் மறந்தது போல் இருந்தாலும் நான் அவர்கள் தான் வாஞ்சி இருக்கிறேன் சொல்கிறார். மூன்றாவது, சத்துருவும் நெருக்கத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் என்னை ஒப்புக் கொடுத்திருந்தாலும் கூட நான் ஆண்டவர்கள் வாஞ்சியாத்தான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நான்காவதாக, அலைகளும் திரைகளும் எல்லாம் இனிமேல் மோதி அடித்தாலும் கூட நான் ஆண்டவர்கள் ஏற்படுத்திருக்கிற வாஞ்சி குறையவே இல்லை. அந்த வாஞ்சை பெருகிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த வாஞ்சையிலே நான் இன்னும் காணப்படுகிறேன் என்று இந்த பக்தன் சொன்னார். நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்களா? நீயாகவே அப்படி இல்லை என்றால் ஆண்டவரை கேள்வி, ஆண்டவரே, இந்த வேளையிலே என் வாழ்வில் கூட விதமாய் வாஞ்சி குந்தி போகாதபடி தகப்பனே எனக்கு உதவி செய்யும். இந்த ஆரம்ப காலத்தில் இருந்தது போல அதையோட மேன்மையாக நாம் மேல் வைக்கிற வாஞ்சியை பெருகுபடி கர்த்தர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கள் கேட்போம். கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கும் அவிதமான ஒரு ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே கட்டளையிடுவார். கர்த்தர் இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து அதன் மூலமாக உங்களுக்கும்